500 வீடுகள் புதைந்தன. 400 பேர்களுக்கு மேல் இறப்பு. இன்னும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம். கோர நிகழ்வில் ஒரு வார கால நெருங்கிய போராட்டம். எல்லை காக்கும் முப்படை வீரர்கள் குவிப்பு. இரவு பகல் பாராமல் நீரோட்ட பகுதியில் பாலம் அமைத்து உயிரிழந்தவர்களையும் உயிருக்கு போராடுபவர்களையும் தங்கள் உயிரை பணயம் வைத்து மீட்கின்றனர், காப்பாற்றுகின்றனர். நம்ம இந்திய நாட்டின் எல்லை பகுதியில் வீரர்கள் மரணிக்கும் போது இந்தியாவுக்குள் இருந்து கொண்டு இராணுவ வீரர்களின் மரணத்தை கொண்டாடியவர்களுக்கு இந்த செய்தி உணர்த்தட்டும். நம் நாட்டு இராணுவ வீரர்கள் எல்லைகளை காப்பவர்கள் மட்டுமல்ல, பேரிடரால் வரும் பிரச்சனைகளையும் உள்நாட்டுக்குள்ளும் போராடி தீர்த்து வைப்பவர்கள். மனித உயிர்களை நம் நாட்டுக்குள் இருந்து கொள்ளும் சில தலைமைகளை வாய்க்கூசாமல் புகழ்கிறோம். நம்மை காக்கும் தெய்வம் எல்லையிலும் பேரிடரிலும் முப்படை இராணுவம். அவர்களை போற்றுவோம், பூஜிப்போம்.